என்ன கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் அங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியுது உன் ஏக்கம். என்ன செய்யறது? அவன் தண்டனை அனுபவிச்சுத்தாரே தீரணும். நீங்களா? ஆமா, நான் தான். 1ஆம் தேதிக்கு 1ஆம் தேதி உனக்காக இல்ல, உன் புருஷனை பத்தி சொல்லத்தான் வந்திருக்கேன். மாமா குளிக்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. உங்க மாமாவால இன்னும் சோமுவா நினைச்சு ஆறுதல் அடைய முடியுது, மத்தவங்களால முடியலையே. சிவகாமி, உன் புருஷன் சிலோன் போயிருக்கிறதா அந்த பெரியவர் நம்பிட்டு இருக்காரு. அவன் பணம் அனுப்பியிருக்கான்னு சொல்லி மாசா மாசம் நான் சொந்த பணத்தை தந்துகிட்டு இருக்கேன். அவன் எழுதிருக்கான்னு நான் ஏதோ ஒரு லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கேன். மானஸ்தனான அந்த பெரிய மனுஷனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் மண்டை போட்டுட்டா நீ என்ன செய்வ? அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சியா? உனக்காக நான் இருக்கேன். என்ன உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். உமா, உமா, மோகன் வந்திருக்காரு, தாத்தா கிட்ட சொல்லுமா. வணக்கம் சார். வணக்கம். அடடே மோகனா, பாப்பா, என்ன சமாச்சாரம்? சோமு கிட்ட இருந்து லெட்டர் மணியாளர் வந்திருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிப்பா. நண்பனுக்காக நீ செய்யற உதவிக்கு இந்த குடும்பமே உனக்கு காலமெல்லாம் கடன் பட்டிருக்கு. ஆமா, உன் பேங்க் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கா? நல்லா நடக்குதுங்க. இந்தாங்க. சிவகாமி, இந்த அம்மா. அப்போ நான் வரட்டுமா? சரிப்பா, அடிக்கடி வந்து போயிட்டு. கண்டிப்பா. சோமுக்கு பதிலா அந்த ஸ்தானத்துல நான் எதையும் செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும். வரட்டுமா? உமா, நீ ஸ்கூல் கிளம்பு. அப்பா என்ன எழுதிருக்காருன்னு படிச்சு காமி, அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். உமா குட்டியிடம் சொல்லவும் நான் சீக்கிரமாக அவளை பார்க்க வருகிறேன். அப்பா வர போறாரா? அப்ப இந்த தடவை பேரண்ட்ஸ் டேக்கு அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லு. ஆமாமா, கூட்டிட்டு போலாம். நீ ஸ்கூலுக்கு புறப்படு. இன்னைக்கு 1ஆம் தேதி. ஆமா, ராதாவுடைய மாமனார் வந்துருவாரே. ஆமா, நான் போய் காஃபி போட்டு வைக்கிறேன். வந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. உங்க பையன் கிட்ட இருந்து ஏதாவது வந்ததா? லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் கிடக்கட்டும், மணி ஆர்டர் வந்ததா? கூடிய சீக்கிரமே ஊர் திரும்பதா லெட்டர் எழுதி இருக்கிறான். இதேதான் ஒவ்வொரு மாசம் வட்டி கொடுக்கும் போது சொல்றீங்க. மொத்தமா வரதட்சணை பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? கோச்சுக்காதீங்க சம்பந்தி, நான் எல்லா விவரமும் எழுதியிருக்கேன். அவன் திரும்பி வந்ததும் பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்றதா பதில் எழுதியிருக்கான். இந்த பாருங்க சம்பந்தி, என் மூத்த பையன் ராமுவுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா கொடுக்கல. என் பையனை தாலியை கட்டிட்டான். அப்படி கட்டினாலும் நான் அவங்கள வாழ விடலையே. என் பையனுக்கு பொண்டாட்டி இல்லாட்டி போனாலும் அந்த பொண்ணுக்கு பூசை இருக்கப்படாதுன்னு வீட்டுக்கே விரட்டி விட்டேன். இருந்தாலும் உங்க மக விஷயத்துல நான் அவ்வளவு கண்டிப்பா இல்ல. ஏன் மாசா மாசம் வரதட்சணைக்குள்ள வட்டி பணத்தை ஒழுங்கா கட்டிடுறீங்க. என்னதான் நீங்க வட்டி பணத்தை கட்டினாலும் சரி, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் சரி, 2 பேரையும் பேசித்தானே வச்சிருக்கேன். சம்பந்தி, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த வட்டி கடை சவால் சந்தானத்தை எமனே வந்தாலும் ஏமாத்த முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். வட்டி பணத்தை கொண்டு வர சொல்லுங்க. அத்தோட வழக்கம் போல காப்பி. உட்காருங்க. அம்மா சிவகாமி. என்னங்க சம்மந்தி வீட்டுக்கு போனீங்க, வருகையோட வர்றீங்க? அவர் மகன் எப்ப சிலோன்ல இருந்து வரானா? சீரோன்னு கொடுக்கவே இல்லையா? சீர்வரிசை. இந்த குருட்டு பையன் அவன் சிலோன்ல இருந்து என்னத்தையா பிரட்டிட்டு வர்றான்னு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னத்தையும் காணோம். இந்த மாதிரி கூப்பிடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? அப்பா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. போடா மூதேவி. வரதட்சணை கொடுக்காம என் பையன் மாலையை காட்ட மாட்டான்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். 3 வருஷமா இதே வேட்டி, இதே துண்டு, இதே மாலை. சபதம்னா சபதம் தான். உடலங்கா சபதம். சபதமா 2 தடவை தான் இருக்குது. அது வரைக்கும் பொறுத்துக்கோ. இந்த பாரு, உன்னை விட இளையவன் உன் தம்பி. பொறுத்துக்கல. என் கூட 24 மணி நேரம் இருக்கான். அப்பா, என் மச்சா இருக்காரு, அவர் சிலோன்ல இருந்து திரும்பி வரதா எனக்கு நம்பிக்கையே இல்ல. பேசாம முதல் தடவை சிலோன்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதே ஆசைதான். உங்களுக்கு என்னங்க பழைய ஞாபகம். சிலோன்ல நான் இருக்கல, இன்னொரு தடவை சிலோனை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கு சிலோனை பார்க்கணும்னு ஆசை. எனக்கு காலாகாலத்துல மருமகளுக்கு கையில கரண்டியை கொடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. இப்பவே இப்படி இருக்கிற, இன்னும் வேற உட்கார்ந்து சாப்பிடணுமா? அடியே நீ 1000 சொல்லு. நம்ம 2வது சம்பந்தி இருக்கானே, கண்ணு இல்லாட்டால் நானே இருக்கு. மூத்த சம்பந்தி இருக்கானே, இவங்க மாமன். அப்பா வேற ஆரவனா மூதேவி. உன் மாமன் என்னமோ கிழிச்சு விடுவான்னு சொன்னியே. தாலி கட்டி முடிஞ்ச உடனே பெப்பேன் தான். அப்புறம் நான் விட்டனா, உனக்கும் பெப்பே உன் மகனுக்கும் பெப்பேன்னு சொன்னேன். வந்தானே வழிக்கு தவணை முறையில கட்டுறேன்னு. நீ என்ன சைக்கிளா ரேடியோவாடா தவணை முறையில கட்டுறதுக்கு? அப்பா, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காம்பா. அவரை கொடுக்க சொல்லு. கொடுக்க மாட்டாரு, எடுப்பாரு. முதல்ல வாயி, அப்புறம் காலு, கையி, ஒன்னொன்னா அதுக்கு மீறி இருந்தா உசிரியா எடுத்துருவாரு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவே இருக்கு. உங்க அம்மாலே எடுப்பாளே. வந்துட்டார் பாருங்க. நமஸ்காரம்.
சம்பந்தி நமஸ்காரத்தை வித்துக்கிட்டே வர்றீங்களே. என்ன சம்பந்தி இது? வீடு மாதிரி இல்லையே, படுக்கையெல்லாம் தனித்தனியா போட்டு ஆஸ்பத்திரி மாதிரி வச்சிருக்கீங்க. வர வேண்டிய வரதட்சணை நிறைய பாக்கி இருக்கு, அது வரைக்கும் இப்படித்தான். ஐயா, ஜோடியை மாத்திரம் பிரிக்கல, கட்டிலையும் பிரிச்சுட்டாரு. கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்து இருக்கேன். பொறிகடை வேணா உயிர்னு பொண்ணு சொல்லுச்சு, வர்ற வழியில ஒரு படி வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. பொறிகள்ல உங்க பொண்ணு வாயிலேயே கொட்டும். வரதட்சணை எங்கய்யா? அதை கேக்குறீங்களா? கொண்டாந்துருங்க, கொண்டாந்து. என்னங்க ஏங்க இந்தாங்க. சிலோன்ல இருந்து என் மச்சான் வரணும், மொத்த படத்தையும் இப்ப கொடுத்துட்டீங்கன்னா மூத்த ஒரு முந்திக்கு வருங்க. கவனம் வரதான். போய் 2 காப்பி விட்டா. வேண்டாங்க, 2 காப்பி எதுக்கு? எனக்கு 1 போறோம். ஒரு காப்பி நம்ம 2 பேருக்கு, இன்னொரு காப்பி நம்ம போய். அடியே சந்தான சுந்தரி, கவனிச்சியா? இந்த பொண்ணு எங்க வந்து நிக்கிறான்? இன்னும் 2 தவணை பாக்கி இருக்கு. அம்மா, என்ன ஆச்சு? ஸ்கூல்ல 2 குழந்தைங்க சண்டை போட்டு உமா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருச்சுங்க. உடம்பு நெருப்பாட்டு கொதிக்குது. பாத்துங்க, வரேன். உமா, அம்மா எங்க அப்பா சாகலையே. அம்மா எங்க அப்பா சாகலையே. இல்லம்மா, உங்க அப்பா சாகல, நல்லா இருக்காரு. ஏமா அந்த கேள்வி? ஸ்கூல்ல எல்லாரும் உனக்கு அப்பா இல்ல, உங்க அப்பா செத்துட்டாரேன்னு சொல்லி கேலி பண்றாங்கம்மா. எங்க அப்பா சாகலையே. அம்மா எங்க அப்பா சாகலையே. இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, அப்பா சௌக்கியமா இருக்காரு. அம்மா ஏம்மா அப்பா நம்ம வீட்ல இல்ல? வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு, வந்துருவாரு. எப்பமா வருவாரு? நீ நல்ல குழந்தையில படுத்து தூங்கு, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அப்பா வந்துருவாரு. ஏம்மா, நான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அப்பா வந்துடுவாருல? வந்துருவாருமா, வந்துருவாரு. உடம்பு ரொம்ப சுடுது, நீ படுத்துக்கம்மா. சுதாமி, உமாவுக்கு என்னம்மா? பழக்கம் போல அப்பா சண்டைதான். மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்டாளா? இந்த பச்சை குழந்தையுடைய தாபத்தை புரிஞ்சுக்க முடியாம இந்த சோமு பையன் எப்படி போயிட்டானே. அட, எனக்கு தான் கண்ணு இல்ல, ஆண்டவனே உனக்கு கூடவா கண்ணு இல்ல? உமா, உமா பால் குடிச்சு தூங்குமா. அம்மா கைய தூக்க முடியலப்பா. சிவாமி, என்னமாச்சு? சிவாமி, உமா உமா என்னமாச்சு? சிவாமி, எங்கம்மா போற? சொல்லிட்டு போமா. ஏமா, குழந்தை படிக்கட்டுல இருந்து விழுந்து அடிபட்டதுன்னு சொன்னீங்களே, ஒருவேளை அந்த அதிர்ச்சியினால நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இனிமேலும் குழந்தைக்கு எந்தவித அதிர்ச்சியும் வராம பாத்துக்குங்க டாக்டர். எதுக்கும் தைரியமா இருங்கம்மா, நான் காலமே வந்து பாக்க. மாமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? எல்லாத்துலயுமே நீ சொல்றதானமா நான் கேட்டுக்கிட்டு வர்றேன். குழந்தையும் கிழவனும் ஒண்ணுதானே, சொன்னா கேட்டுத்தானே தீரணும். சொல்லுமா. நேரம் ஆயிடுச்சு, நீங்க மாடியில போய் படுத்துக்கங்க. ஒரே இடியா படுத்துடலாம்னு தான் பாக்குறேன், முடியலையே. நான் இருக்கிறதே ஒரு பாரம் தானம்மா. ஆண்டவனுக்கு தேவைப்பட்டா என்ன எடுத்துக்கிட்டு போகட்டும். இந்த குழந்தை நல்லபடியா இருந்தா அதுவே போதும்மா, அதுவே போதும். முருகா, என்ன சோதனை! அவர் அங்க, குழந்தை இங்க. இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கா? எல்லாம் நீதான், நீதான். யாரது? சத்தம் போட்டேன், சுத்தம் பண்ணு. பின்னால போலீஸ் துரத்தி போடுது. கதவை தட்டி யாராவது வந்தாங்க கேட்டா யாரும் வரலன்னு சொல்லணும். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா? இல்லையே. யாரு சிவகாமி? போலீஸ்காரங்க. என்ன விஷயமா? ஒண்ணுமில்ல பெரியவரே,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பெரிய கொள்ளக்காரரை தொத்திட்டு வந்தோம். அவன் இங்க ஒளிஞ்சிருப்பானு சந்தேகம். அதை தேடி பாக்குறான். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். கடமா நிச்சயமா இங்க யாரும் வரலையே? இல்லைங்க, குழந்தைக்கு மாரியாத்தா போட்டிருக்கு. சரி சரி, நாங்க வர்றோம். போயிட்டாங்களாமா? சரி சரி, கதவை தாப்பா போட்டுட்டு ஜாகிரதையா படுத்துக்கணுமா. ரொம்ப நன்றி. மனப்பூர்வமா செய்யற நல்ல உதவிகளுக்கு கூட நான் நன்றி எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு தேவையில்லை, போவீங்க. போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு நினைக்கிறியா? பின்ன இந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் போலீஸ்ல மாட்டிக்க வேண்டிய நிலையை எனக்கு வந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள நீயே நுழையணும். வேலூர் ஜெயில 4 வருஷமா இருக்கான பேங்க் மேனேஜர் சோமநாதன், அவன் வீடு இதுதானே? ஆமா. அதனாலதான் வந்தேன். நீ உன் புருஷன் ரூம்மேட்டுமா? புரியலையா? நாங்க 2 பேரும் ஒரே ஜெயில் கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி எண்ணாலும் 10 கம்பி தான், அப்படி எண்ணாலும் 10 கம்பி தான். இதையே அப்பவே சொல்லல. வந்து நின்ன உடனே துப்பாக்கி நீட்டாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்தவங்க என்ன தள்ளிட்டு போயிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் வரப்போறதா அவர் எனக்கு எழுதவே இல்லையே. நான் முன்னாடியே போறது அவனுக்கே தெரியாதே. ஏன்? அவங்களா பெரிய மனசு பண்ணி என்ன விடுதலை பண்றது என்ன பொறுத்த மட்டும் ரொம்ப கௌரவ குறைச்சலான விஷயம். அதனால நானே தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரு? சௌக்கியமா இருக்கிறாம்மா, சௌக்கியமா இருக்கிறான். நேரா நேரத்துக்கு சாப்பிடுறது தூங்குறது வெளி உலகத்துக்கு சுகமான வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா உள்ள அதுதான் தண்டனை. என்ன செய்யறான்னு கேட்ட ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இல்லாட்டி பூட்ஸ் உதையும் லத்தி அடி அவன் உயிரோட விட்டு வச்சிருக்காது. எப்படி பொழுது போகுதுன்னு கேட்டப்பார், அதான் பெரிய வேடிக்கை. 300க்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனை கைதிகள், 500க்கும் மேற்பட்ட 5 வருஷ கைதிகள், 1000க்கும் மேற்பட்ட என்ன மாதிரி வாடிக்கை கைதிகள், இப்படி 3000 கைதிகள் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல பொழுது போறதா கஷ்டம். எங்க கதையை பேசியே பொழுது கழிச்சுவோமா. நீ எதுக்காம கண்ணீர் விடுற? கண்ணியமான வேலையில கௌரவமான குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய என் கணவர் இப்ப இருக்கிற நிலைமை நினைச்சு பார்த்தேன். ஐயோ, ஜெயிலுக்கு போறது கௌரவ குறைச்சலா? அம்மா, கௌரவத்துல உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? எங்க வட்டாரத்துல ஒருத்தனுக்குள்ள கௌரவமே அவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனான்றத வச்சுதான். அப்பதான் மதிப்பா மரியாதையா வாய் விட்டு அவனை வாத்தியாரேன்னு கூப்பிடுவான். அது கிடக்கட்டும், சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இன்னும் 1 வாரத்துல உன் புருஷனை விடுதலை பண்ணிடுவாங்கம்மா. இன்னும் 1 வாரத்துல அவரை விடுதலை பண்ணிடுவாங்களா? நிச்சயமா வந்துருவாரா? உன் புருஷனே ஆசைப்பட்டு அங்க இருக்கணும்னு நினைச்சா கூட வச்சிருக்க மாட்டாங்க, அனுப்பிச்சிருவாங்க. அதை சொல்லிட்டு போத்தாம வந்தேன். வரமா? இல்லைங்க, எத்தனையோ ஆபத்துகளுக்கு நடுவுல வீடு தேடி வந்து நல்ல செய்தி சொன்னீங்க. ஏதாவது சாப்பிட்டு போங்க. என்னம்மா கேட்ட? ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்து சாப்பிடுறீங்களான்னு ஒருத்தர் கேட்கறது இதுதாம்மா முதல் தடவை. கேட்கிற முதல் பொம்பளை நீதான் தாயே. ஏன் இது வரைக்கும் யாருமே உங்களை அப்படி கேட்டது இல்லையா? கேட்டதும் இல்ல, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுத்ததும் இல்லை. இப்ப நான் கேக்குறேன், சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேம்மா, சாப்பிடுறேன். உண்மையிலே எனக்கு நல்ல பசிதான். வந்த உடனே சோறு கேட்கணும் தான் நினைச்சேன். ஆனா எதையும் அடிச்சு புடுங்கியே தின்னு பழகிட்டேன்னா கேட்டு வாங்கி திங்கிறது கேவலமா பட்டுச்சு. கேட்டு வாங்கி சாப்பிடுறது கேவலமா இருக்கலாம், ஆனா அடிச்சு பிடிங்கி சாப்பிடுறது அதை விட கேவலம். அது சரி, நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதின்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி உன்னால இவ்வளவு பரிவா சாப்பிடுறீங்களான்னு கேட்க முடியுது? படியேறி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க முகமும் வயிறும் வாடாம அனுப்புறதான் குடும்ப பெண்ணுக்கு லட்சணம். சரிம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பிறகு ஒருவேளை சோறு ஆறாம உட்கார்ந்து நான் சாப்பிடல. நீ சோத்த போடுமா, நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டு நான் புறப்படுறேன். தண்ணி விட்ட சோறு ஊறுகாயும் இருக்கு, பரவாயில்லையா? இது கூட கிடைக்காத நாள் எத்தனைன்னு எனக்கு கணக்கே மறந்து போச்சுமா. நீ வாங்க போடு. அம்மா, ஆண்டவன் நல்லவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே வாரத்துல உன் புருஷன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவான். இல்ல நானே ஜெயில் கம்பியை வளைச்சு அவனை வெளியே கொண்டாந்துடுறேன். அம்மா, ஜெயில தர்ற களி சோத்தை தின்னு தின்னு மறந்து போன நாக்குல இப்பதாமா சுரணையே வருது. ஊருக பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுமா? போதுமா, போதும். குழந்தை கைகால் விளங்கலன்னு சொன்னேன். இந்த மாதிரி எந்த சோடியா இருக்கு? உமா, அப்பா வந்துட்டீங்களாப்பா?
எங்களை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போக மாட்டீங்களப்பா? இனிமேல் நான் உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். உமா வா போய் பாரு. நீ போ, நான் அப்பா விட தான் இருப்பேன். அப்பாவை விட மாட்டேன். அப்பா குழந்தை தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்து போறேன். நான் இன்னைக்கு தூங்கவே போறதில்லை. அப்பா சரிம்மா சரி. சிவகாமி, சிவகாமி. என்ன மாமா? உன் புருஷன் ராத்திரியே வந்துட்டானாமல்ல, என்ன எழுப்பிருக்க கூடாதாமா? ஆமா உமா, நீ எப்படிமா மாடிக்கு வந்த? அப்பாவை பார்த்ததும் ஏந்து ஓடுனேன். கால் சரியாயிடுச்சு தாத்தா. டேய் சோமு, டேய் சோமு. அப்பா ஒன்னதாப்பா தாத்தா கூப்பிடுறாரு. டேய் டேய், இப்போது பெண்டாட்டி பிள்ளை வீடு வாசல்ங்கிற நினைப்பு வந்துச்சா? எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போனியே. இந்த பச்சை குழந்தை உன்னை நினைச்சு எப்படி துடியா துடிச்சது தெரியுமா? பத்திரமாத்து தங்கம். இந்த பொண்ணு சிவகாமியை எப்படிடா 4 வருஷமா தனியா பிரிஞ்சு வாழ உன்னால முடிஞ்சது? வந்து டேய், இருக்கிறத வச்சுக்கிட்டு இவங்களோட கண்ணியமா இந்த ஊர்ல பழைக்க வழிய பாரு. ஆமா அப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மறுபடியும் எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதப்பா. வந்துச்சுருங்க. டேய், மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல, இவகிட்ட கேள்றா. நிராதரவா நீ விட்டுட்டு போன இந்த குடும்பத்தை காப்பாத்தினாலே இந்த உத்தமி கிட்ட கேள்றா. ஏன் தாத்தா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? திட்டலமா, திட்டல. அன்பையும் பாசத்தையும் சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாதுடா பாவின்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு கண்ணு தாண்டா இல்ல, அறிவு இருக்கு. ஆமா, உன் குரல் ஏன் மாறி இருக்கு? ஏண்டா பதில் பேசாம நிக்கிற? தொண்டையில ஒரு சின்ன ஆபரேஷன். சரி சரி, போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்காவது எங்க கூட உட்கார்ந்து ஒண்ணா டிபன் சாப்பிடு. நான் உனக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா வாமா போகலாம். எங்கப்பா போறீங்க? இத போயிட்டு 1 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்கல, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ராத்திரி தான் வந்த, அதுக்குள்ள ஊர் சுத்த கிளம்பிட்டியே. இன்னும் 2 நாளைக்கு எங்கேயும் வெளியே போக கூடாது. சிவாமி, அவரை எங்கேயும் விடாதம்மா.